ப்ரோக்ராமிங் அப்படின்ட்டு எங்கே பார்த்தாலும் ப்ரோக்ராமிங்காக இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் ப்ரோக்ராமிங் இன்னும் கற்றுக்கலைன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏஐயே வந்தாலும் ப்ரோக்ராமிங்கோட கான்செப்ட்ஸ் என்னென்னு புரிஞ்சால் உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த வீடியோன்றதோட இந்த சீரீஸ் ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்கோட இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து பார்க்கலான் இருக்கோம். ஓகேங்களா? இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ப்ரோக்ராமிங்கோட ஒரு சில கோர் கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிற போகிறீங்க இந்த சீரீஸில். ஓகே, சரி. நீங்கள் ப்ரோக்ராமிங்ஸ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போது. ஸோ கமான் கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் யுவர் ஜர்னி வித் ப்ரோக்ராமிங் டுடே. ஓகே, லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ. ஓகே, இப்போ ப்ரோக்ராமிங்னா என்னன்றதை இப்போ புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ப்ரோக்ராமிங்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு கம்ப்யூட்டர், இப்போ நீங்கள் வச்சுருக்க கம்ப்யூட்டருக்கு ஒரு சில டாஸ்க்கை கொடுத்து அதை செய்ய சொல்கிறது தான் நம்ம ப்ரோக்ராமிங்னு சொல்ல போகிறோம்ல, அதுதான் ப்ரோக்ராமிங். ஓகே, என்ன டாஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த யூடியூப் வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன். யூடியூப் இருக்குது, அதுக்குள்ளே போகிறீங்க. யூடியூப்குள்ளே போனதும் உங்களுக்கு தம்ப்லைன்ஸ் நிறைய காமிக்குது, வீடியோஸ்குள்ளே தம்ப்லைன்ஸ் காமிக்குது. அந்த தம்ப்லைனில் நீங்கள் கிளிக் பண்ண உங்களுக்கு பிடிச்ச தம்ப்லைனை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, அவர் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த வீடியோ ப்ளே ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் என்ன? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம கம்ப்யூட்டர் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங். ஓகே, இப்போ சிம்பிளாக ப்ரோக்ராமிங்னா என்னன்றது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட கோர் கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணுங்க. ரியலி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அந்த கோர் கான்செப்ட்ஸை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் சரி அதே தாங்க இருக்க போகுது. ஸோ கோரை மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங்கை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணாலும் சரி ஈஸியாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ என்னென்ன இந்த கோர் கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸ், இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், அரேஸ், லூப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ். இந்த கான்செப்ட்ஸை நம்ம கோர் கான்செப்ட்ஸ்ன்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? இதோட பார்த்தீங்கன்னா பூலியன், டேட்டா டைப்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் பை சைடாக நீங்கள் வந்து படிச்சுக்கணும். அண்ட் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நம்ம அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் வந்து மூவ் ஆயிரும். அது என்னது? ஊப்ஸு, ஏபிஐ காலிங்கு, அப்புறம் வெப் டெவலப்மெண்ட்டு, ஒரு ஃபுல் அப்ளிகேஷன் பண்ணுறது, இதெல்லாமே நம்ம வந்து அப்புறமா வந்து பார்த்துக்கலாம். ஓகே, பட் இந்த கோர் கான்செப்ட்ஸை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறோம்னா எல்லாத்துலேயும் சேம் தான், முன்னாடியே சொன்ன மாதிரி. ஓகே, டோன்ட் வெரி, நம்ம சேனலில் இந்த கோர் கான்செப்ட்ஸுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டு அண்ட் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷனோடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டில் வரப்போகுது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணி வைக்கணும்னா, ஜஸ்ட் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பிளேலிஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன், அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வெயிட். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னா என்ன அப்படின்றது இன்னும் நம்ம சொல்ல. ஸோ அப்படின்றது உங்களுக்கும் டவுட்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு. ஓகே, ஸோ அதுவும் என்ன அப்படின்றத இப்போ சொல்கிறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா ஒன்றுங்க. இதுக்கு வந்து நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு பேசின டாபிக் வந்து போகலாம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன், யூடியூப் எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த இது என்னது, நீங்கள் யூடியூப்குள்ளே போகிறீங்க, வீடியோ தம்ப்லைன்ஸ் இருக்குது, அதை பார்க்குறீங்க, கிளிக் பண்ணுறீங்க அப்படின்றது ப்ராசஸ். ஓகே, இந்த ப்ராசஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அந்த ப்ராசஸ் புரிய வைக்கிறதுக்கு நான் உங்கள்கிட்ட நம்ம தமிழ் லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதனால அது உங்களுக்கு வந்து புரிஞ்சு. இப்போ இதே மாதிரி நான் கம்ப்யூட்டர்கிட்ட போய் நம்ம பேசுகிற மாதிரி போய் அதுகிட்ட சொன்னோம் அப்படின்னா அதுக்கு புரியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு புரிகிற லாங்குவேஜஸில் வந்து சொல்லணும். ஸோ இந்த லாங்குவேஜை தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வேரியஸ் டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைத்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஐயில் நிறைய யூஸ் பண்ணுறோம், வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். லைக் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. உங்கள்கிட்ட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி குழப்ப விழும்பல, ஸோ அப்படி புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நான் ப்ரோக்ராமிங்கை வச்சு நான் ஒரு சில ரியல் எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். ஓகேங்களா? அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு சிலதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் என்னன்றதை வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், இதில் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துகிட்டு
அதில் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணுறதுக்காக ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, வாங்க உங்களுக்கு என்னென்னு காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 4 ப்ரோக்ராம்ஸு. ஸோ பைத்தான், ஜாவா, C++ அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த 4 ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா பைத்தானில் வந்து கோடே ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. சரி பாருங்கள், நான் ரன் கோட் ஜஸ்ட்டு கொடுக்குறேன். ரன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாவாவில் இருக்குது. ஜாவாவில் பார்த்தீங்கன்னா system.out.println ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இருக்கு. ஸோ ஜாவாவில் நம்ம இந்த மாதிரி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சின்டாக்ஸ் ஃபார்மெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்படி வச்சு நம்ம ஜாவாவில் கொடுப்போம். அண்டு C++ல பார்த்தீங்கன்னா நமக்கு cout hello world end அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம். ஓகேங்களா, நவ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ஸில் console.log hello world அப்படின்னு வந்து கொடுப்போம். ஸோ இப்போ இந்த 4 லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேம் கான்செப்ட்ஸை தான் வந்து ரன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஐ மீன் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். பட் என்ன மாறி இருக்கு, இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சின்டாக்ஸ் அப்படின்றது மட்டும்தான் மாறி இருக்கு. சின்டாக்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதுக்குள்ளே அடிக்கிற அந்த லைன்ஸ் உங்களுக்கு சிம்பிளாக வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ அது மட்டும் மாறி இருக்கு. தென் அதோட இந்த வேர்டிங்ஸ் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. ஓகேங்களா, பட் கான்செப்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து ஒன்று தான், பட் எழுதுகிற சின்டாக்ஸ் மட்டும்தான் மாறுது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒன்லி ஃபோக்கஸாக இந்த கோர் கான்செப்ட்ஸை எப்படி நீங்கள் முடிக்கிறது அப்படின்றத மட்டும் பாருங்கள். இதுக்கான வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோர் கான்செப்ட்ஸில் வேரியபிள்ஸ்க்கு வந்து நம்ம டைரெக்டாக ஜம்ப் பண்ண போகிறோம். அண்ட் அதுதான் உங்களோட ப்ரோக்ராமிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாகவும் இருக்க போகுது. ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஓகே, தேங்க்யூ.